இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் திமுக, இந்த பக்கம் டிவிக்கு, ரெண்டு பேரும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இவங்களை பெற்றவங்களையும் இவங்க கட்டிக்கினவங்களையும் இவங்க பெற்றவங்களையும் இறக்கிட்டு வா பார்த்துக்கலாம்னு சொல்லிவிடலான்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போனது காவேரி பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு. அவர் போயாச்சு, அவர் அந்த விஷயத்த பேசியிருக்கலாம். அவரும் வாய் இருக்க மாட்டாமல் அவர் ஒரு வார்த்தை பேசினார். அதுக்கு தமிழக முதல்வரும் அமைதியாக இருக்காம கைது நடவடிக்கை எடுத்தார். இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் நடந்த பிரச்சனையில தேவையே இல்லாமல் ரெண்டு கட்சியினரும் வா பார்த்துக்கலான்றாங்க. இன்கேஸ் இதுல நாளைக்கு ஒரு அடிதடி ஏற்பட்டாலோ மண்டை உடைஞ்சாலோ ரெண்டு கட்சிக்காரருக்கும் ரெண்டு கட்சி தலைவரும் பார்க்க போறது கிடையாது. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க தான் பார்க்க போறாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த ஒரு வாரமா மேகதாதுல அணை கட்டுறது பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு தண்ணி வந்த உடனே தண்ணி பிரச்சனையும் போயிடுச்சு, கூட மேகதாது பிரச்சனையும் போயிடுச்சு. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் ஆனதும் கைது பண்ண முதலமைச்சர் பற்றியும் தான் டாக் போயிட்டு. ஸோ இதே மாதிரி தான் பல வருடங்களாக திராவிட கட்சிகள் இந்த பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் இதை தட்டி கழிக்கிறதுக்காகவும் இதுலேருந்து வெளியே வரதுக்காகவும் ஏதாவது ஒரு புதிய பிரச்சனை கொண்டு வந்துடுவாங்க. அதே போல் உதயநிதி அவர்கள் போயிருந்த விவசாய மீட்டிங்கில் விவசாயிகள் தான் இருந்தாங்களான்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த 5 வருடத்தில் திமுக தான் ஆட்சியில் இருந்தது. அப்போ தான் மேகதாதை கட்டுறதுக்கான சிறப்பு பூஜையும் கர்நாடகா நடத்தினாங்க. அன்னைக்கெல்லாம் இதுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம, அன்னைக்கெல்லாம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தாம, இன்னைக்கு நாங்கள் எதிர்கட்சி ஆகிட்டோம், எதிர்கட்சி ஆனால் நாங்கள் இப்படி தான் நடந்துக்கோன்றதுக்காக இந்த போராட்டத்தை நடத்தினாங்களான்னு தெரியல. இந்த போராட்டத்தை அப்படி அவங்க நடத்தியிருந்தாலும் விவசாயிகள் எப்படி இதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் கேட்குறேன், அங்கே இருந்தவங்களா விவசாயிகளா இல்லை இவங்க கட்சியை சார்ந்தவங்களே விவசாய பச்சை துண்டு போட்டு உட்காந்துருக்காங்களான்ற விஷயம் எனக்கு தெரியல. அதே போல் இதே இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சிவகுமார் ஆகட்டும், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஆகட்டும், அவர்கள் ஓட்டு சேகரிப்பதற்காக இங்கே அவர் ஓட்டு சேகரித்து போயிருக்கிறார். அன்னைக்கு ஓட்டு சேகரிக்கும் போதெல்லாம் இந்த காவிரி பிரச்சனையை பற்றி உதயநிதியும் பேசியிருக்கலாம். அவங்களும் இல்லைங்க உங்களுக்கு தானே, தமிழ்நாட்டுக்கு தானே நாங்கள் கொடுக்குறோன்ற பெருந்தன்மையோடு கொடுத்துருக்கலாம். அன்னைக்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்துட்டு இன்னைக்கு இவங்க எதிர்கட்சியாக செயல்படுறது எந்த விதத்துல நியாயம் தெரியல. இன்னைக்கு கொடி பிடிச்சி சண்டை போடுற ரெண்டு கட்சியை சார்ந்தவங்களுக்கும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உதயநிதி அவர்கள் அப்படி பேசுனதும் தப்பு தான், இதுக்கு முற்றுப்புள்ளியும் வைக்காமல் இருக்கிற விஜய் அவர்கள் மேலேயும் தப்பு தான். ஆனால் எந்த ஒரு மனிதனும் தன் வீட்டில் ஒரு பொண்ணை பேசுனா இந்த மாதிரி தான் பேசுனது தலைவன்றதுக்காக சப்போர்ட் பண்ணுவீங்களா, இல்லை பேசாமல் இருக்கிறார் நம்ம தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்றது சப்போர்ட் பண்ணுவீங்களா? அவர் என்ன பேசுகிறான்றதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தலைவராக இருந்தாலும் அவர் பேசுனது தப்புனா தப்புன்ற விஷயத்த தப்புன்னு உணர்றது தான் நல்ல சமுதாயத்துக்கு.